வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியுறுதி. வாக்களித்து சற்று நேரத்திலேயே அறிவித்த ஓ பன்னீர்செல்வம். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் தொடங்கியது வாக்குப்பதிவு. ஜனநாயக கடமையாற்றினார் தவிக தலைவர். எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் புதிய அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதியிடம் விசாரணை நடத்த கோரும் எதிர்க்கட்சிகள். ஏஐ காணொலியொன்றின் மூலம் ட்ரம்பை கேலி செய்துள்ள ஈரான். வெளியான காணொலி. 3 ஈரானிய கப்பல்களை சிறைப்பிடித்த அமெரிக்கா. ஆசிய கடற்பரப்பில் பதற்றம். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேனி பெரியகுளத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளரான ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கள் இவ்வாறு அமைகின்றன. எங்கள் கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பை காண முடிகின்றது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சிக்கு வருவார். இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று நான் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கின்றேன் என்று கூறினார். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாக 4023 வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுகின்றனர். அவர்களில் 3579 பேர் ஆண்கள் என்றும் 443 பேர் பெண்கள் என்றும் ஒருவர் 3ஆம் பாலினத்தவர் ஆவர். இந்த தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நீலாங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் சென்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கின்றார். வாக்களித்துவிட்டு கைவிரலில் வைக்கப்பட்டுள்ள மையை விஜய் காண்பித்திருந்தார். வாக்களித்துவிட்டு வெளியே வந்த விஜய் அங்கிருந்து முதியவர்களிடம் கலந்துரையாடினார். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஜனநாயக கடமையாற்றினார். வாக்களித்துவிட்டு கைவிரலில் வைக்கப்பட்டுள்ள மையை எடப்பாடி பழனிசாமி புன்னகையுடன் காண்பித்தார். அவருடன் அவருடைய மனைவி மகன் சென்று தங்களுடைய வாக்கினை பதிவு செய்தனர். சித்தரஞ்சன் சாலையில் அமைந்துள்ள மாநகராட்சி பள்ளி வாக்குச்சாவடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மனைவி, மகன், மருமகள், பேரனுடன் வாக்களிக்க வந்தனர். வாக்குச்சாவடியின் வரிசையில் நின்று தன்னுடைய வாக்கை மு.க. ஸ்டாலின் பதிவு செய்தார். இதனை அடுத்து அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், பேரன், மருமகள், மகன் உதயநிதி ஸ்டாலின் அனைவரும் வாக்கை பதிவு செய்தனர். இந்த வருடம் ஜூலை மாத இறுதி வரை தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யும் அளவிற்கு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக புதிய எரிசக்தி அமைச்சரான அருணா கருணாதிலக தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் அவர் தெரிவித்ததாவது: நிலக்கரி கொள்வனவில் ஏற்பட்ட மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் முன்னாள் எரிசக்தித்துறை அமைச்சர் குமார் ஜெயக்கொடி பதவி விலகிய நிலையில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவினால் புதிய எரிசக்தித்துறை அமைச்சராக அருண கருணாதிலக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நாட்டில் தற்போதைய எரிபொருள் கையிருப்பு மற்றும் நெருக்கடி நிலை குறித்து அவர் ஊடகங்களிடம் தொடர்ந்து தெரிவிக்கின்ற போது, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க திட்டமிட்டுள்ள இலங்கை அதற்கான பணத்தை சீனாவின் அதிகாரப்பூர்வ நாணயமான டென்மின்ஃபியில் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. எரிபொருள் மற்றும் மின்சக்தி தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதே எனது உடனடி நோக்கமாகும். இந்த வருடம் ஜூலை மாதம் இறுதி வரை தேவையான எரிபொருள் கையிருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகும் கூட தடையற்ற விநியோகத்திற்கான வழிமுறைகளை நாங்கள் வகுப்போம். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னும் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்வோம் என குறிப்பிட்டார். சர்ச்சைக்குரிய கொள்கலன் விடுவிப்பு தொடர்பாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி வலியுறுத்தியுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் கட்டாய பௌதிக பரிசோதனையின்றி 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம். இது தொடர்பாக விசாரணை நடத்தும் பாராளுமன்ற குழுவில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். உயர்மட்ட அதிகாரிகளை சாட்சியம் வழங்க அழைக்க வேண்டும் என குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வ கோரிக்கையை விடுத்துள்ளனர். இந்த குழு சம்பந்தப்பட்ட
கொள்கலன் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட சூழ்நிலைகளை ஆய்வு செய்து தன்னுடைய கண்டறிதல்கள், பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்த எழுத்து முன்மொழிவில் நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக உள்ள அன்ருகுமார திசாநாயக்கவை சாட்சியம் அளிக்க அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதியில் துறைமுக அமைச்சராக இருந்த பிமல் ரத்நாயக்கம் மற்றும் அவருடைய துணை துறைமுக அமைச்சராக இருந்த ஜனிதருவன் கொடித்துவக்கு ஆகியோரும் அழைக்கப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. அதேபோல் அந்த நேரத்தில் நிதியமைச்சின் செயலாளராக இருந்த அதிகாரியிடமிருந்து சாட்சியங்கள் பெற வேண்டும் என எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கோரிக்கை குழு உறுப்பினர்களான அஜித் பி பெரேரா, தயாசிரி ஜெயசேகர, முஜிபுர் ரஹ்மான் மற்றும் டி விசானக் ஆகிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட கடிதம் மூலம் குழு தலைவர் மற்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தீவிரமான போர் சூழல் மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை குறிவைத்து ஈரானியர்கள் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கிய காணொலியானது தற்போது சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் புதிய தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரான் பங்கேற்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஆசிய கடல் பகுதியில் குறைந்தது 3 ஈரான் கொடியுடன் நிறுத்த எண்ணெய் டேங்கர்களை தடுத்து நிறுத்தி அவற்றை இந்தியா, மலேசியா மற்றும் இலங்கை அருகிலுள்ள நிலைகளிலிருந்து மாற்றி செலுத்தியிருப்பதாக கப்பல் மற்றும் பாதுகாப்பு தகவல்கள் தெரிவித்து நிற்கின்றன. ஈரான் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை தடுக்க தாக்குதல் நடத்தி வருவதுடன் அமெரிக்கா ஈரானின் கடல் வர்த்தகத்திற்கு தடுப்பு விதித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்திய தாக்குதலுக்கு பிறகு சுமார் 2 மாதங்கள் கடந்தும் போர் நிறுத்தம் நிலைபெறாத நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதனால் உலகில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களில் சுமார் 1/5 பங்கு பாதிக்கப்பட்டு உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சமீப நாட்களில் அமெரிக்க படைகள் ஒரு ஈரான் சரக்கு கப்பலையும் ஒரு எண்ணெய் டேங்கர்களையும் கைப்பற்றியுள்ளன. இதேவேளை ஈரான் புதன்கிழமை 3 கப்பல்களை தாக்கி பிடித்ததாகவும் இது போருக்கு பிறகு நடந்த முதல் கடல் கைப்பற்றல் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் சமீப நாட்களில் குறைந்தது 3 ஈரான் எண்ணெய் டேங்கர்களை திசை திருப்பியதாக தகவல் தெரிவிக்கின்றன. இவற்றில் ஒன்று டீப் சி என்ற சூப்பர் டேங்கர் ஆகும். இது மலேசியா அருகே கடைசியாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது. செவின் என்ற மற்றொரு கப்பல் 10 லட்சம் பேரல் எண்ணெய் கொள்வனவு கொண்டதாகவும் மலேசியா அருகே 1 மாதத்திற்கு முன்பு காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மொத்தமாக அமெரிக்க படைகள் ஈரான் துறைமுகங்களிலிருந்து வெளியேறும் அல்லது உள்ளே செல்லும் 29 கப்பல்களை திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ராணுவம் ஹார்முஸ் நீரிணை பகுதியை தவிர்த்து திறந்த கடல் பகுதிகளில் ஈரான் கப்பல்களை இலக்காக கொள்வதாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இது மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.